வணக்கம் மக்களே, வெல்கம் டு பனங்குரு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டப்பாஸ் லிஸ்ட்னு ஒரு டப்பாஸ் லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு வருஷத்தில், அதாவது 2025ல் இந்த டப்பாஸ் லிஸ்ட்டில் என்ன தான் ரிட்டர்ன் வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்தது. அதனால் அந்த டப்பாஸ் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் போட்டு அதில் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லிங்க்கில் ஷேர் பண்ணுங்கள், பனங்குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற ஸ்டாக்ஸ் நேம் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். ஒரு வருஷத்தில், அதாவது 2025ல், இது எல்லாமே 2025ல் எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னு. ஜனவரி 1 நம்ம வாங்கினோன்னு வச்சுக்கோங்க, டிசம்பர் 31 நம்ம விட்டோம்னா நமக்கு கிடைச்ச ரிட்டர்ன் -5.9. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் -13.05. ஃபெடரல் பேங்க் 33.54% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எஸ்சிஎல் டெக் -15.34% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஐடிஎஃப்சி பேங்க் 35.59% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பாசிட்டிவ். ஐடிசி வாங்க, டிஃபின் காஃபியில் வாங்க, லஞ்சில் வாங்க, அதில் வாங்க, இதில் வாங்க எல்லாம் சொல்லிட்டு -11.36% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்ஃபோசிஸ் -14.07% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்துசிந்த் பேங்க் -9.99% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஜோதி லேப்ஸ் 28.82% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 23.35% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மணப்புரம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 63.73% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பெயின் கேபிட்டலோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது கோல்டு லோன், அதெல்லாம்னால அண்ட் கோல்டு விலை ரொம்ப ஏறி போகிறதுனால நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்டோக் கிராஃப்ட் -34.44% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டெக் மஹிந்திரா -6.76% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. விப்ரோ -12.78% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பெட்ரோநெட் -17.94% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. தங்கமயில், வைர ஊசி வாங்காதீங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எவ்வளோ கொடுத்துருக்கு? 69.54% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகே. நேட்கோ 34.91% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, நெகட்டிவ். டாடா கெமிக்கல் 1000 ரூபாய்க்கு வாங்க சொன்ன மாதிரி ஒரு தகவல் வந்தது, -27.24% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கர்நாடகா பேங்க் -4.21% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டாடா மோட்டர்ஸ் நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா அது டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்னு 2 தனி கம்பெனி ஆகிடுது. ஸோ அது 1 இயர்க்குள்ளேயே பிரேக் ஆனதுனால நம்மளால் சரியாக அதை கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் அது நெகட்டிவ் தான் எனக்கு தோணுது. ஐ மைட் பி ராங் ஆல்சோ. பஜாஜ் ஆட்டோ 6.19% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஹீரோ மோட்டர்ஸ் 38.71% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அமரா ராஜா பேட்டரி -24.2% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டிஎம்பி தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் 13.7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. முத்தூட் ஃபைனான்ஸ் 78.44% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஃபென்டாஸ்டிக் ரிட்டர்ன் கோல்டுனால. டைட்டன் 24.54% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஆனால் இது வாங்கக்கூடாது, வைர ஊசி. டிசிஎஸ் -21.7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் 53.16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எஸ் பேங்க் இது இருக்கா இல்லையான்னு தெரியாது எனக்கு டப்பாஸ் லிஸ்ட்டில். எனிவே இருந்ததுன்னா 10.26% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இல்லைன்னா இல்லை. ஓகே. எம்ஹெச்ஆர்ஐஎல் 13.53% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, நெகட்டிவ். டிடிகே பிரஸ்டீஜ் -23.82% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, நெகட்டிவ். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி -14.43% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, நெகட்டிவ். எல்லாமே நெகட்டிவ். கல்யாண் ஜுவல்லர்ஸ் -36.66% நெகட்டிவ் கொடுத்துருக்கு. கோல்டு இந்த மாதிரி ஃபயர் பண்ணியிருக்கு, ஆனால் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நெகட்டிவ் கொடுத்துருக்கு. எஸ்டிஎஃப்சி பேங்க் 11.82% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டாக்டர் ரெட்டி -8.43% நெகட்டிவ் ரிட்டர்ன். பிஜி இன்விட் ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப நாள் கழிஞ்சு, வருஷக்கணக்கில் கழிஞ்சிட்டு 5.49% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் பிஜி இன்வெட்டில் எப்போதுமே ஒரு டிவிடெண்ட் கொடுத்தோன்னா விலை விழுந்துடும். ஸோ நமக்கு அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன்லேருந்து தான் அவள் அந்த டிவிடெண்ட் கொடுக்குறா. அதனால எனக்கு என்ன தோணுறது, இந்த பிஜி இன்வெட்டில் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கிடைக்கிறது நமக்கு. டாடா ஸ்டீல் 30.45% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சிப்லா -1.16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் -28.65% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போது நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா, எல்லா ஸ்டாக்லேயும் நம்ம 1000 ரூபா போட்டுன்னா மொத்தமாக நம்ம போட்டது 38,000 rupees. இதில் நெகட்டிவ் ரிட்டர்ன் எல்லாம் போட்டு மைனஸ் எல்லாம் பண்ணி பாசிட்டிவ் ரிட்டர்ன் எல்லாமே போட்டு எல்லாம் சரியாக பண்ணான்னா நமக்கு கிடைக்கிறது
38,891.2 rupees. ஸோ இதில் மொத்த ரிட்டர்ன் வந்து 38,000 இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு 891.2% ரிட்டர்ன் தான் கிடைக்கிது. அதை வந்து நம்ம பர்சன்டேஜ் டைமில் பர்சன்டேஜில் எடுத்தோம்னா 2.35% ரிட்டர்ன் கிடைக்கிறது. இப்போ பாருங்க, இவ்வளோ எல்லாம் பண்ணி ஒரு வருஷம் இதெல்லாம் கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் 2.35%. இதுக்கு நம்ம அப்பா எல்லாம் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணது 7%, 8% கிடைக்கிறது நல்லா தானே இருக்கு. இது வந்து இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணலையப்பா. என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குது? இதெல்லாம் யோசிக்க வேணும். பாண்ட்ஸில் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் 11% கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்ட்ஸில் நிறைய ரிஸ்க் இருக்குது. சேஃப் ரிட்டர்ன்ஸ் எப்படி கிடைக்கும்னு பார்த்தோன்னா, நமக்கு தங்க மகள் திட்டத்தில் 8.2% கிடைக்கிறது, கிட்டத்தட்ட 8% கிடைக்கிறது. அதே போல் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்லேயும் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் 8% கிடைக்கிறது. ஸோ அந்த ரிட்டர்ன் கூட பீட் பண்ணலையே. இன்ஃப்ளேஷனே 6% இருக்குது. அந்த 6% ரிட்டர்ன் இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணல. பாருங்கள், 38 ஸ்டாக்கில் கிட்டத்தட்ட 90% ஸ்டாக் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஏதோ 1-2 அந்த கோல்டுனால தப்பிச்சது. இது எல்லா வருஷம் நடக்கும்னு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து சில ஸ்டாக் லைக் ஐடிசி உங்களுக்கு டிவிடெண்ட் 5% கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அதோட நெகட்டிவ் ரிட்டர்ன் பார்க்கும்போது கேபிட்டல் டெப்ரிசியேஷன் ஆகுது. அது கூட உங்களுக்கு ஒரு 5% கிடச்சிதுன்னா உங்களுக்கு எவ்வளோ தான் கிடைக்க போகுது? அதில் மொத்தத்தில் நீங்கள் நஷ்டத்தில் தான் இருக்க போகிறீங்க. பாருங்கள், ஐடிசி -11% போயிருக்கு. ஸோ 5% மைனஸ் பண்ணால் கூட 6% லாஸ் இருக்குது. சரி, இதுதான் நான் சொல்கிறதுக்கு விரும்பினேன். இந்த சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பணகுரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோஸ் இனியும் வரும். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.